வெல்கம் டு அவர் சேனல் ஃபன் டாக் ஜோன். ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. என்னடா தாரோட கேரக்டருக்கும் ஒரு எண்டு கொடுக்க போகிறாங்களா மார்வல் ஸ்டுடியோஸில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ் அஃப்கோர்ஸ் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்வல் ஸ்டுடியோஸை பெஸ்ட் கேரக்டர்ஸாக பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு 3 பேரை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா அண்டு தாரை இப்போது செய்ய போகிறாங்க. அயன்மேன் ஆல்ரெடி செஞ்சுட்டாங்க. கேப்டன் அமெரிக்காவையும் வயசானவரை மாற்றி விட்டாங்க. சரி ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டுடியோஸ்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு டாக்டர் டூம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி ஓகே, இந்த டாக்டர் டூம் யார், இவருடைய பவர் என்ன, இவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம காமிக்ஸ் புக்லேருந்து எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி ஓகே, இந்த ஒரு டாக்டர் டூம் அந்த ஒரு மாஸ்க்கு ஏன் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ரீசனை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டூமோடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெஜிஷியனாக இருந்திருக்காங்க. இவருடைய பிளான் என்ன அப்படின்னாக்கா, அதாவது அந்த ஒரு மெஜிஷியன் ட்ரிக்ஸும் சரி, அதே சமயம் டெக்னிக்கும் சரி, ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்து ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய மூஞ்சில் பலவிதமான காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாஸ்க்கை எப்பயுமே டாக்டர் டூம் போட்டுக்கிட்டு இருப்பார். சரி ஓகே, இவருடைய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காஸ்மிக் ரேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் டூமோடைய பவர். எந்த ஒரு இடத்துல காஸ்மிக் ரேஸ் இருந்தாலும் அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அவருடைய பவராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோடைய இன்னொரு வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி ரொம்பவே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரியே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னும் சொல்லலாம். சரி ஓகே, இவருடைய சிறப்பான தரமான சம்பவங்கள் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இவருடைய மெயின் கான்செப்ட் என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இவருடைய மெயின் கான்செப்ட் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரெயின் வாஷ் பண்ணி ஒற்றுமையாக ஆக்கணும் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஒரு எண்ணமாக இருந்திருக்கு. அதாவது உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வேறெல்லாம் கிடையாது, எல்லாருமே ஒன்றா தான்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போராடின ஒரு மனுஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம். சரி ஓகே, இவர் யாரெல்லாம் வந்து பார்த்துருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தேனோஸ்ன்ற ஒரு கேரக்டர் அழிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் டாக்டர் டூம் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லை, ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா தேனோஸ் டாக்டர் டூம் முன்னாடி வந்து நிற்கும் போது சும்மா கழுத்தை பிடிச்சி தேனோஸோடைய உடம்புல இருக்க எலும்பை மட்டும் தனியாக உரித்து எடுத்து போட்டிருப்பாரு. அதாவது காமிக் புக்கில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். உடம்புல இருக்க மொத்த எலும்பு மட்டும் உரித்து தனியாக தூக்கி போட்டிருப்பாரு தேனோஸை. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, தாருக்கு என்னடா சம்பவம் செய்ய போகிறாங்க அப்படின்னு தானே எல்லோரும் எதிர்பார்க்குறீங்க. இப்போ வரும் அந்த ஒரு சாப்டருக்கு. காமிக்ஸ் புக்கில் இருக்கிறதன் படி பார்த்தாக்கா தாரை மொத்தமாக ஒழிச்சு கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூம் தான். அதாவது அவங்க மார்வல் ஸ்டுடியோஸ் முடிவு பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸோடைய கதையும் முடிச்சுட்டு புது சூப்பர் ஹீரோஸாக நாங்கள் இறக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்களா என்னான்னு தெரியல. இப்போ டாக்டர் டூம் வந்து தாரோடைய கதையும் ஃபினிஷ் பண்ண போகிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்மளும் சொல்ல முடியும். பட் ஆனால் காமிக்ஸ் புக்கன் படி பார்க்கும்போது தாரோடைய கதையை க்ளோஸ் பண்ண போகிறது டாக்டர் டூம் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.